இது வந்து ரெட் இகுவானா. ஓகேவா? இவன் பேர் வந்து பல்லி, நாங்க வச்ச பேரு. இவன் வந்து நான் ஒரு 3 இயர்ஸ் ஓல்டு. எப்படி பார்த்தாலும் சைஸ் ஒரு 4 ஃபீட் கிட்ட இருப்பான். ஆக்சுவலா 7 ஃபீட்டுக்கு மேல வளரும் இகுவானா. ஓகே. மேல் தான் கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கும், ஃபீமேல் அந்த அளவுக்கு இருக்காது. இது ரெட் இகுவானா. இந்த மாதிரி இகுவானால வந்து கிரீனு, ரெட்டு, ப்ளூ, எல்லோ, ஒயிட் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும், சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். ஃபுட்டு ஃபுட்டு பியூர் வெஜிடேரியன். ரொம்ப ஒகேஷ்னலா இன்செக்ட் சாப்பிடுவாங்க வைல்டில் இருக்கும் போது. ஓ. நம்ம கிட்ட வந்து கீரை, ஃப்ரூட்டு, வெஜிடபிள் எல்லாமே சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. செம்பருத்தி பிடிக்கும் ரொம்ப. ஆப்பிள் பிடிக்கும். வெஜிடபிள் வந்து கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே கொடுக்கலாம். நாங்கள் எப்பவுமே ஒரே டயட் வைக்க மாட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து டெய்லி ஃப்ரூட் சாலட் மாதிரி வச்சுருவோம். ஃப்ரூட் சாலடு இல்லைன்னா வெஜிடபிள் சாலடு. அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஃப்ரூட்டாவது இருக்கும். வெஜிடபிள் சாலடில் வந்து 4-5 வெஜிடபிள் இருக்கும், ஒரு கீரை இருக்கும். அந்த மாதிரி எப்பவுமே மிக்சிங்கில் தான் கொடுக்கறது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் எல்லாத்துக்குமே. இவன் எத்தனை நாள் உங்ககிட்ட இருக்கான்? இவன் தான் நம்ம கிட்ட 3 இயர்ஸாக இருக்கான். ஓகே. குட்டியிலேருந்தே நம்ம தான் வளர்த்துட்டு. ஸோ இவன் இந்த மாதிரி மாடல் கேட்டால் தான் கொடுப்பீங்க இப்போ? இந்த கலர்ல சின்னது தருவோம். பெருசு இவன் சேல்ஸ் கிடையாது. மேபி பெருசு சேல்ஸ்க்கு இருந்ததுன்னா நான் குரூப்ல போடுவேன், போட்ட உடனே சேல் ஆயிடும். ஓகே. மோஸ்ட்லி பெரிய சைஸ், அதான் சொன்னல விஷயம் தெரிஞ்சவங்க பெரிய சைஸ் தான் வாங்குவாங்கன்ட்டு. ஸோ விஷயம் தெரிஞ்சவங்க பெரிய சைஸ் போட்ட உடனே வாங்கிடுவோம். இந்த டைல் வந்து ஒன்ஸ் கட் ஆச்சுன்னா வளராது இகுவானாக்கு. ஆனா ஒரே ஒரு தடவை மட்டும் வளரும். இவனுக்கு ஆக்சுவலா கட் ஆயிட்டு இப்போ திருப்பி இது வளருது. இங்க ஒரு இந்த இடத்துல வளருது. இதுக்கப்புறம் மேபி கட் ஆச்சுன்னா வளராது வாழ்க்கையில. வால் எல்லாமே அதுக்கு ஒரு ஏஜ் இருக்கும். இது வந்து இகுவானா வந்து நம்மள எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னா வாலை வச்சுதான் அட்டாக் பண்ணுவாங்க. கடிக்கலாம் மாட்டாங்க. கோவம் வந்தா கடிக்கலாம் செய்யாது. கடிக்கிற வெரைட்டி இல்ல, அடிக்கும். வாலை வச்சு அடிக்கும். ஆனா செமையா விழும். சாட்டையில அடிக்கிற அளவுக்கு வலிக்கும் நமக்கு. ரெட்டிஷ் ஆயிடும். டேம் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த ப்ராப்ளம் கிடையாது. எப்ப வேணா எடுத்து பழகிக்கலாம். கடிக்கிற பழக்கம் இது கிடையாது. கடிக்க மாட்டாங்க, அடிக்கதான் செய்வாங்க. உங்களை வச்சிருக்க ட்ரேவை மட்டும் 3 days ஒன்ஸ் கம்பல்சரி மாத்தணும், க்ளீன் பண்ணணும். ஆமா, டெய்லி மாத்துறதும் பெஸ்ட் தான். அப்புறம் இகுவானாக்கு வந்து ஹைட்டா இருக்க இடம் ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பவுமே எடுத்தோடனே மேல போய் உட்காந்துக்கிறது, இப்போ கூட அதுக்கு தான் மேல ஏறுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால ஹைட்டா இருக்க மாதிரி கேலெல்லாம் வச்சு அவங்க கேஜ் செட்டப் பண்ணா பெஸ்டா இருக்கும். மோஸ்ட்லி கேஜ் செட்டப்லாம் நம்மளே போய் பண்ணி கொடுத்துருவோம். இல்லைன்னா நம்ம தேவையான பொருள் கொடுத்துட்டா அவங்களே போய் பண்ணிப்பாங்க. ஐடியாஸ்லாம் கொடுப்போம். அண்ட் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு இவெல்லாம் வந்திருக்கான் நிறைய தடவை. இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ்லாம் போட்டுருவேன் பாருங்க. ஸோ நல்லா இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கும் நம்ம பெட்டு கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேணுனாலும் கேளுங்க. எந்த பெட்டுனாலும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு அண்டு வீட்டுக்கு இப்போ லைக் பார்ட்டி எதுனா பண்ணுவாங்கல்ல அந்த டைமில் கொடுக்கணும். ஆனால் ஹேண்டில் கூட போவோம், இஷ்டத்துக்கு கொடுக்க மாட்டோம். சுகர் கிளைடர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒளிஞ்சு இருக்கிறது தான் பிடிக்கும். ஆனால் நைட் டைமில் அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பானுங்க. பகலில் வந்து கண்ணு கூசும், அதனால இந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ வரவங்களை மட்டும் நம்ம கையில் எடுக்கலாம், வராதவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வரல. ஆமா, இவ வருவா, குதிச்சு ஓடி வருவா. வா வா. இவங்களுக்கு ட்ரீட்லாம் இருக்கு சுகர் கிளைடர்ஸ். ஸோ நம்ம ட்ரீட் கொடுத்து பார்ப்போம். வா வா. வா வெளியில வா. இது வந்து ஃபீமேலு, இப்பதான் குட்டி போட்டா. ஸோ அதனால தனியா வச்சிருக்கோம். ட்ரீட்னா ரொம்ப பிடிக்கும் இவளுக்கு. அது என்ன சாப்பிடுறாங்க? இது வந்து ஃபிஷ்ல செஞ்ச ஒரு ஃப்ரோசன் ஃபுட். ஓகே. சுகர் கிளைடருக்கு இம்போர்ட் பண்ணி வந்தது. சுகர் கிளைடர்ஸ் வந்து நம்ம குளிக்க வைக்கிறதோ எதுவுமே பண்ண தேவையில்ல, அவங்களே கிளீனா வச்சுப்பாங்க. நிறைய பேர் சுகர் கிளைடர் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அந்த மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உண்மையிலே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ தான். ஒரு குட்டி குரங்கு வளர்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம போனாலும் நம்மளை துரத்தி வந்து லவ் பண்ணுற அளவுக்கு நமக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பெட்டு. லைஃப் ஸ்பேன் அதிகம், 15 to 20 இயர்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டோம்னா. அண்டு குட்டி, பேக்கெட் ஃப்ரெண்ட்லி, எங்கே வேணாலும் கூப்பிட்டு போகலாம், கூப்பிட்டு வரலாம். மெயின்டெனன்ஸும் ஈஸி. அணில் வளர்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அணில் வளர்த்தவங்க கண்டிப்பாக சுகர் கிளைடர் வாங்குவாங்க. அண்டு
மங்கி மாதிரி குட்டியா. இப்போ மங்கி வாங்குறதுக்கு ரொம்ப ரேட் அதிகமா இருக்கும் அந்த மர்மோ செட் இதெல்லாம். ஸோ அது வாங்குறதுக்கு சுகர் கிளைடர் வாங்கிட்டு போயிடலாம். புஷ் பேபி இதெல்லாம் இருக்கு. ஸோ அது வாங்குறதுக்கு சுகர் கிளைடர் வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி சுகர் கிளைடர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட். நார்மல் நல்லா ஜம்ப் ஆகும் வீட்டுக்குள்ள விட்டா. ஆமா, மிஸ் ஆகிறதுக்கு ஏதாவது வெளியே இங்க போறதுக்கு இருந்து இவ்வளவு தூரம் கிளைட் பண்ணி வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. ஆக்சிடென்ட்லி மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி இப்போ நம்ம கிட்ட வந்துருவாங்க. இப்போ சிம்பா மாதிரி பூனைலாம் வீட்டில் இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. வேற எதனா பூனைலாம் இருந்ததுன்னா பிடிச்சிரும். ஸோ அதனால கேட் இருக்க வீட்டில் கொஞ்சம் உஷாரா வச்சுக்கணும். டாக் ஃப்ரெண்ட்லியா இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. மோஜோ மாதிரி இருந்தா ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா கடிக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால பெட்டை வந்து இன்னொரு பெட்டை கூட குட்டியில இன்ட்ரடியூஸ் பண்ணி வளர்க்கணும். வளர்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஃபீமேலுக்கு வந்து உள்ள பவுச் இருக்கும் வயிற்றுல, மேலுக்கு இருக்காது. அண்டு நெயில் ஒன்று மைனஸ் இவங்ககிட்ட செம்ம ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நெயில் கட் பண்ணி நம்ம வளர்த்தா பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். வேற என்ன கலர்ஸ்லாம் உங்ககிட்ட? கிரே, இது லூசி. லூசினா ஒயிட் கலரு, கிரேனா கிரே கலர் இப்போ காட்டுறேன். அண்டு பைடு இருக்கு. லைக் இங்கே ஒரு கலரு, இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர் வரும். கிரே மிக்சிங்கில் வரும். அந்த மாதிரி பைடு இருக்கு. கிரிமினோன்னு சொல்லுவாங்க. கிரிமினோனா என்னன்னா க்ரீம் கலர்ல இருக்கும். அது இருக்கு. அதுக்கப்புறம் பிளாட்டினம், மொசைக் இருக்கு. அது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. ஆனா பேசிக் கலர்னு பார்த்தா ஒயிட், மொசைக் மொசைக்னு ஒரு கலர். ஓகே. ஸோ பேசிக் பார்த்தா கிரேவும் லூசி மட்டும்தான். இதுல இருந்து நிறைய மியூட்டேஷன்ஸ் இருக்கு. அப்புறம் ஜெட் பிளாக்னு சொல்லுவாங்க. பிளாக் கலர்ல இருக்கும். அதுவுமே இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் அதிகம் அது. ஸோ அந்த மாதிரி நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு. பிகினர்ஸ் என்ன வெரைட்டி? ஃபர்ஸ்ட் எல்லாம் கிரே தான் வாங்குவாங்க. அதுதான் ப்ரைஸ் கம்மி. கிரேவை விட லூசி கொஞ்சம் அதிகம் ப்ரைஸ். எப்பவுமே நம்ம கை மேல இந்த மாதிரி யூரின் மோஷன் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க இருக்க இடத்த கிளீனா வச்சுப்பாங்க. ஸோ அதனால நம்ம மேல போயிடுவாங்க. மைனஸ்ன்னு பார்த்தா நெயில், இந்த பூப்பி ட்ரெயின் பண்ண முடியாது. இது ஒண்ணுதான் மைனஸ். மற்றபடி ஒரு நல்ல பெட்டு. எங்க வேணா கூட்டு போகலாம். இவங்களுக்கு டிராவல் பவுச்லாம் இருக்கு. அதுல போட்டு அழகா கூட்டு போகலாம். ஓகே. அப்ப அது டிராவல் பவுச்சும் நீங்க வச்சிருக்கீங்க? வச்சிருக்கோம். அது போக இது விளையாடுறதுக்கான எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஃபீடிங். அதாவது இப்போ நான் சொன்னல பியர்டட் டிராகனுக்கு ஃபீடிங் போடுற வார்ம்ஸ் பத்தி பார்க்க போறோம். எல்லாமே ஃபீடிங் தான். இது வளர்க்குற பெட்டெல்லாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு புழு இருக்கும். இது வந்து டாரன்டுலா தெரியுதா? டாரன்டுலா, பியர்டட் டிராகன், ஃபில்டர் டிராகன், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். கெக்கோஸ், இன்செக்ட் சாப்பிட்ற எல்லாத்துக்கும் கொடுக்கறது பிகினர்ல. சுகர் கிளைடர்ஸ்க்கும் இதை கொடுக்கலாம். ஸ்கார்பியன் எல்லாத்துக்குமே. ஸோ இது வந்து புழுவா இருந்து ஒரு வண்டா மாறும். அந்த வண்டு தான் இதெல்லாம். இது அப்படியே ப்ரீட் ஆகி முட்டை போடும். ஸோ அந்த முட்டையா இருந்து வளர்றதுலாம் அந்த புழு லாஸ்ட் ஸ்டேஜ் இந்த வண்டு செத்துரும். திருப்பி முட்டை போட்டு செத்து போகணும். திருப்பி இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து மீல் வார்ம்ஸ். இது நம்ம கிட்ட எப்பவுமே அவைலபிளா இருக்கு. எல்லா பெட்டுக்குமே மோஸ்ட்லி இதை கொடுக்குறாங்க. இது வந்து புரோட்டீன் தான் ஆக்சுவலா. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து சூப்பர் வார்ம்ஸ். இது வந்து சுகர் கிளைடருக்கும் கொடுப்பாங்க. பெரிய சைஸ் டாரன்டுலா கொடுப்பாங்க. பெரிய சைஸ் ஸ்கார்பியன், அப்புறம் பியர்டட் டிராகன், ஃபில்டர் டிராகன் எல்லாத்துக்குமே கொடுக்காது. டீயா இருக்கும்போது குட்டி கொடுப்போம் மீல் வார்ம்ஸ். இது பெருசானவனே இந்த சைஸ் கொடுப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே இன்செக்ட் வெரைட்டிஸ். இது வந்து டாரன்டுலா ஸ்லிங் 15 சொல்லுவாங்க. ரொம்ப குட்டியா இருக்கும். என் விரலை விட நகம் சைஸ் இருக்கா. ஸோ இது வந்து எந்த சைஸ்க்கு வளரும்னா, இது வந்து பேர்ட் ஈட்டர். ஓகே. அதாவது சாலமன் பிங்க் பேர்ட் ஈட்டர்ன்ற ஒரு வெரைட்டியோட ஸ்லிங் குட்டி இது. ஸோ இது எந்த சைஸ்க்கு வளரும்னா, ஒரு பறவையை பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கு சைஸ் வளரும். ஓகே. ஆனா இது இப்போ குட்டியா இருக்கு. இது வந்து ஒரு பேர்ட் ஈட்டர், அதாவது ஒரு பறவையை பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கு இருக்க வேண்டிய குட்டி. இது இன்னும் வளர்ந்தாதான் அந்த கலர் தெரியும், அந்த பிங்க் கலர். ஓகே. அதுக்கப்புறம் சிட்டுக்குருவியை சாப்பிடும் அந்த அளவுக்கு. அப்புறம் பிறந்த எலிக்குட்டியை சாப்பிடும் அந்த அளவுக்கு. அவ்வளோ பெருசு இது வளரும். ஸோ இது இப்போ ஆர்டரு. ஒரு பையன் வந்து வாங்கிட்டு போவான். அதுக்கு அடுத்தது வந்து பேசிக் வெரைட்டி. இப்போ நான் காமிச்சேன்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் டொசைலானது. இது வந்து சாக்கோ கோல்டன் நீ சொல்ற ஒரு வெரைட்டி ப்ரோ. ஓகேவா? இந்த கலர்ல இருக்கும். ப்ரௌனிஷ் ஒரு மாதிரி கோல்டு கலர்ல இருக்கும். அதனால சாக்கோ கோல்டன் நீ. இவங்களை டாரன்டுலா பொறுத்த வரைக்கும் நம்ம செட்டப் பண்ணி வச்சுட்டு அப்படியே மீன் மாதிரி வளர்க்கறது தான். மோஸ்ட்லி கையில எடுத்தா அவங்களுக்கு பிடிக்காது.
நிறைய பேர் கையில எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியா சாக்கோ கோல்டனி, கர்லி ஹேரு, அப்புறம் மெக்சிகன் ரெட் ரம்ப்னு ஒரு சில வெரைட்டிஸ் இருக்கு, அது சஜஷன் பண்ணலாம். இதுல வெனாமஸ், பாய்சன், நான் வெனாமஸ்னு 3 வெரைட்டியுமே இருக்கு. இது வந்து நான் வெனாமஸ். ஆனா இவனுங்க கடிச்சா 3 நாளாச்சும் கை வீங்கும் எப்படி பார்த்தாலும். ஆனா பாய்சன் கிடையாது. பாய்சன் கிடையாது, ஆனா நான் வெனாமஸ். இவங்க ஸ்பைடர் வெரைட்டி தான் இல்லையா? ஸ்பைடர் வந்து குட்டியா இருக்கும். இது டேரன்குலா, பெரிய ஸ்பீஷிஸ். இது ரொம்ப பெருசா வளரும், கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச் அந்த மாதிரி சைஸ் வளரும். மேல் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும், ஃபீமேல் நல்லாவே பெருசா இருக்கும். மேலை விட ஃபீமேலுக்கு லைஃப் ஸ்பேன் அதிகம். 45 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன், 25 இயர்ஸ் டு 45 இயர்ஸ் லைஃப் ஸ்பேனு. ஒரு வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்பேன் மாறும். தண்ணி எப்பவுமே கம்பல்சரி இந்த மாதிரி வச்சிடணும். கொஞ்சம் வெட்டா இருக்கணும் கோகோ பீட்டு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு வுட் வைக்கிறது நல்லது, அந்த ஹைடிங்க்கு ஒரு ஸ்பாட் வைக்கிறது நல்லது. ஃபுல் சைஸ் ஆகிற வரைக்கும் இந்த பாக்ஸ்ல நம்ம போட்டு அழகா காம்பேக்டா வச்சுக்கலாம். ஒரு ஈஸி டு மெயின்டெனன்ஸ், வீட்டுக்குள்ள ஒரு டப்பால வச்சு வளர்க்குற ஒரு பெட்டு இந்த மாதிரி ஈஸியா வளர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி. இது பைத்தானை விட ஈஸியான மெயின்டெனன்ஸ். 4 நாளைக்கு ஒருக்க அந்த நான் புழு காமிச்சேன்ல, அந்த மாதிரி ஒரு புழு போட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். இந்த சைஸ்க்கு இப்போ நம்ம வந்து ரோச்சஸ் கொடுக்கலாம். சோ வீட்ல இதே சைஸ்ல வச்சிருந்தா போதுமா? போதும். ஓகே. இப்போ நான் குட்டியில பாருங்க இந்த பாக்ஸ்ல வச்சிருக்கேன், சின்ன பாக்ஸ்ல வச்சிருக்கேன். இது வந்து மெக்சிகன் ரெட் ரம்ப்னு சொல்ற ஒரு வெரைட்டி. ஓகே. இவனும் பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். இப்போ நான் குட்டி காமிச்சேன்ல, அந்த மாதிரி குட்டியா நம்ம கிட்ட வந்தது. அந்த சைஸ்ல இருந்துச்சு. ஆமா, இந்த சைஸ் ஆயிருக்கு. இது நம்ம ஓன் கலெக்ஷனுக்காக வச்சிருக்கிறது. சோ இந்த ஓட்டல இருக்கு, அதெல்லாம் ஏர்க்காகவா? அவங்களே இந்த ஓட்டையா? இந்த ஓட்டை வந்து நம்ம போட்டது வென்டிலேஷனுக்காக. ஆமா, சம்டைம்ஸ் இவனுங்களே பாரோ பண்ணி உள்ள போய் உட்காந்துப்பானுங்க. இவனுக்கு நான் இந்த மாதிரி வுட் வச்சிருக்கேனா, சோ தண்ணி எப்பவுமே வெட்டா இருக்கும். மூடியில தண்ணி வச்சா இது சைஸ்க்கு போய் உள்ள வந்துச்சுன்னா செத்து போயிடும். அதனால தண்ணி வைக்கல நான். இது 4 days ஒன்ஸ் வார்ம்ஸ் போடணும், அவ்வளவுதான். இப்போ இதுக்கு வந்து மீல் வார்ம்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஓகே, சரி. கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா சூப்பர் வார்ம்ஸ் போடணும். இவ்வளவுதான். இது ஒரு பெட்டு, ஒரு குட்டி டப்பால நம்ம அழகா வச்சுக்கலாம். ஒரு வாரமா வச்சிருந்தாலே போதும். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம வந்து இப்போ காக்ரோச் பார்க்க போறோம். கரப்பாம்பூச்சினா எல்லாரும் பயப்படுவாங்க. சர்ப்ரைஸ்ன்ற மாதிரி ஓபன் பண்றீங்க. ஜூஃபிலிஸ்ட்ல வந்து கரப்பாம்பூச்சி கூட நம்ம வளர்ப்போம். இது வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் காக்ரோச். இது வந்து மடகாஸ்கர்ல இருக்க காக்ரோச். மடகாஸ்கர் இசிங் காக்ரோச்னு சொல்லுவாங்க. இவனுங்களை வந்து மடகாஸ்கர்ல எல்லாம் அழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பெட்டா அங்கேயும் மருந்து இருக்கு. நம்ம ஆனா இங்க பெட்டா வளர்த்துட்டு இருக்கோம். இது வந்து பியூர் வெஜிடேரியன். இது சவுண்ட் போடுமா? ஆமா, பெருசு கிஸ்கிஸ்ன்னு சவுண்ட் போடும் தொட்டா. இது நம்ம கிட்ட இருந்து வந்த குட்டி, ஃபீமேல். குட்டி இவ்வளவு பெருசா இருக்கு. குட்டி வந்து இப்ப பெருசாயிடுச்சு, வளர்ந்துருச்சு. நம்ம கிட்ட குட்டியா வந்தது. இவங்கதான் அப்போ மேல் உள்ள இருக்கான் பாருங்க. ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹைடிங் ஸ்பாட்டு, பியூர் வெஜிடேரியன் வெஜிடபிள்ஸ் தான் நம்ம வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கோகோ பிட் செட்டப் பண்ணி வச்சா போதும், அவ்வளோதான். ஈஸி டு மெயின்டெனன்ஸ். டேரண்ட்ல வந்து நம்ம ஒன்று தான் வைக்கணும். இவங்கெல்லாம் வந்து பேரா கமர்ஷியலாக வைக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய கொடுத்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ஈஸியான மெயின்டெனன்ஸ். வெஜிடபிள் தான் வைக்க போகிறோம். இன்செக்ட் வெரைட்டிஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர், சின்ன பசங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ டேரண்ட்லால வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாக்கோ கோல்டனி வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து கொஞ்சம்ட்டு ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் காக்ரோச் வாங்குறது, அந்த மாதிரி நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்டிபீட்ஸும் இப்போ நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம், பூரான் வெரைட்டிஸ். அதுவும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஸ்கூல் பசங்களே வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் பெட்ஸா இருக்கும். இது வந்து ஸ்னெயில். இது வந்து ஆப்பிரிக்கன் ஆல்பினோ ஜெயிண்ட் லேண்ட் ஸ்னெயில்னு சொல்லுவாங்க. அக்வாரியம் ஸ்னெயில் வேற, ஜெயிண்ட் ஸ்னெயில் அதாவது லேண்ட் ஸ்னெயில் வேற. அக்வாரியம் ஸ்னெயில் வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்கும், எப்பயாச்சும் வெளில வரும். இது வந்து எப்பயாச்சும் தண்ணிக்குள்ள இருக்கும், மற்ற டைம்ல தான் வெளில தான் இருக்கும், இல்லைன்னா செத்து போயிடும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து 10,000 பல்லுக்கு மேல இருக்கு, ஆனா ஒண்ணு கூட நமக்கு அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் இங்க கண்ணு மாதிரி மேல இருக்கு இல்லையா, இது வந்து ஆண்டனா, கண்ணு கிடையாது, சென்ஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி இருக்கு. அண்ட் இது ஒன்னே மேலா இருக்கும், ஒன்னே ஃபீமேலா இருக்கும். அதுவே மேட் பண்ணி அதுவே எக்லே பண்ணிக்கும். ஆனா அந்த ப்ராசஸிங் நடக்க லேட் ஆகும். ஸோ நீங்க பேரா வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா சீக்கிரமா அடல்ட் ஆகும் போது ப்ரீட் ஆயிடும். அண்ட் இது வந்து ஃபுல் ஃபிளஷ் இங்க இருந்து இவ்வளவு தூரம் வளரும், 1.5 feet கிட்ட அவ்வளவு பெருசு வளரும் ஃபிளஷோட சேர்த்து. பியூர் வெஜிடேரியன் அண்ட் இன்ட்ரோவர்ட் பெட். எங்கேயாச்சும் காணாம போச்சுன்னா நம்ம வந்து தேட தேவையில்லை, அப்படியே ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஈஸி டு மெயின்டெனன்ஸ்.
எந்த அளவுக்கு ஒரு பேர்டு வந்து டேமா இருக்கும்னா இந்த அளவுக்கு டேம் ஆயிருக்கு. காயப்படுத்தி தூங்குறாரு. இந்த அளவுக்கு ஒரு பேர்டு இருந்ததுன்னா நல்லா டேம் பண்ணி நம்ம கூட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இது வந்து ஸ்மால் கன்னியூர் வெரைட்டி. ஸ்மால் கன்னியூர் வெரைட்டில பைனாப்பிள் கன்னியூர். பைனாப்பிள் கண்ணா? பைனாப்பிள் கன்னியூர். கன்னியூர் பேரா? ம். கண்ணு. பைனாப்பிள் கன்னியூர்ன்ற ஒரு breed. ஓகே. ஸோ இவன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பேர்ட். இவனுக்கு வந்து என்ன ஒரு 9 மந்த் மேல இருக்கும் ஏஜ். மேல் இவன். இவனோட லைஃப் ஸ்பேன்? பேர்ட்ஸுக்கு எப்பவுமே 40+ இயர்ஸ் தான் இருக்கும். 40+ தான். பேர்ட்ஸ் நல்லா லைஃப் ஸ்பேன் அதிகம். ஆனா மெயின்டெனன்ஸ் நமக்கு அதிகம். சீட்லாம் சாப்பிட்டு சிந்தோம்ல. ஸோ அதனால கொஞ்சம் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இவனுக்கு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கா? கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது பேச முடியாது. லைக் எப்படி சொல்றது, பேசுவாங்க ஆனா லைட்டா தான் கேட்கும் வாய்ஸ். ஓகே. பச்சைக்கிளி அளவுக்கு பேச மாட்டாங்க அண்ட் கிரே பேரட் அளவுக்கு கிளியரா இருக்காது வாய்ஸ். பட் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நான் காலைல இருந்து பார்க்கவே இல்லை இவனா, பசிச்சதுன்னா கூப்பிட்டுட்டே இருப்பான், கீ 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 கத்தி கத்தி. இது வந்து கிரே கலர் சுகர் கிளைடரு. இதுதான் பேசிக் கலரு. ஃபர்ஸ்ட் நான் காமிச்சது வந்து லூசி ஒயிட் கலரு. நிறைய சின்ன பசங்கலாம் ஃபோன் பண்ணி கிரே கலரு மேலு ஒயிட் கலர் ஃபீமேல் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கலர் இந்த கலர் தான் இந்த ஜெண்டர்ல இருக்கும்லாம் இல்லை, ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ எது வேணுமோ வாங்கிக்கலாம். நிறைய கலர்ஸ் இருக்கு இதுல. ரொம்ப கியூட்டான ஒரு பெட்டு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பெட்டு. நைட் டைம்ல வேலைக்கு போறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்க அவங்களுக்கு, நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் போறவங்களுக்குலாம். ஸோ யார் வேணாலும் சுகர் கிளைடர் வாங்கி வளர்க்கலாம். 4 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். 4 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு, ஏன்னா நெயில் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதனால ஏன் நைட் டைம்? அது நைட்டு முழிச்சிருக்கும், பகல்ல ஏன்னா இவங்களுக்கு கண்ணு கூசும். ஸோ அதனால பகல்ல எல்லாம் ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. பகல்லாம் நான் அந்த பவுச்ல காமிச்சலாம் அந்த மாதிரி உள்ளதா இருப்பாங்க. நைட் டைம்ல ஃபுல்லா ஆக்டிவா இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கரண்ட் போயிடுச்சுன்னா 2 பேரும் வெளில வந்து ஆமா விளையாண்டுட்டு இருப்பாங்க. கரண்ட் வந்தோடனே அப்படியே அசையாம நிப்பானுங்க அந்த டைம்ல. அப்படியே திடீர்னு அதிர்ச்சி ஆகி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஹாம்ஸ்டர் வெரைட்டி இப்போ நம்ம பார்க்க போறது இது சிரியன் ஹாம்ஸ்டர். சிரியன் ஹாம்ஸ்டர், டிராஃப்ட் ஹாம்ஸ்டர் ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கு. ஸ்மால் மேமல்ஸ்ல வந்து மைஸு, ரேட்டு, ஜெர்பிள், சிரியன் ஹாம்ஸ்டர், டிராஃப்ட் ஹாம்ஸ்டரு, கினி பிக்கு, அந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே இருக்கு. யாருக்குன்னா வேணும்னா ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப கியூட்டா இருக்கும் இந்த ஹாம்ஸ்டர். இவங்க வந்து ஃப்ரூட்டு, வெஜிடபிள் எல்லாமே சாப்பிடுவாங்க. ஸோ ஈஸியாக வளர்த்துக்கலாம். இந்த பெட்டிங் மட்டும் சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா ஸ்மெல்லு வந்துடும். நான் வந்து கீரை எல்லாமே போடுவேன் இவங்களுக்கு. கீரை, வெஜிடபிள், ஃப்ரூட்டு எல்லாமே கொடுப்பேன் எல்லாருக்கும். பெட்டிங் வந்து இந்த வுட் மாதிரி வுட் ஷேவ், மரத்தூளோடைய மர சீவன வேஸ்ட் இது. இது வந்து ஈஸியா வாட்டர் அப்சர்வ் பண்ணும். இது இங்க அப்சர்வ் ஆயிரும். யூரின் போயிருக்கானுங்களா, இவனுங்க ஆக்சுவலா கிளீனா வச்சுப்பானுங்க. ஒரு இடத்துல மட்டும் யூரின், ஒரு இடத்துல மட்டும் ஃபுட்டு, ஒரு இடத்துல தூங்குறது, அந்த மாதிரி இவனுங்களே வச்சுப்பானுங்க. ஸோ அதனால ஈஸியா தான் இருக்கும் மெயின்டெனன்ஸ் நமக்கு. இது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணுங்க? இது நாங்க வந்து வெறும் இது மட்டும் நான் கிளீன் பண்ணிருவேன். டெய்லி கிளீன் பண்ணிட்டு புதுசு போட்டு விட்டுருவேன். கஸ்டமருக்கு சஜஷன் பண்றது 3 days ஒன்ஸ் ஃபுல்லா மாத்திட்டு பண்ணுங்க அப்படின்ட்டுருவேன். இது வந்து குட்டி முயல் மாதிரி இருக்குல்ல, இதுவும் ஹாம்ஸ்டர் தான். இது வந்து அல்பினோ, ரெட் ஐயோட வரும். இது அடல்ட் சைஸா? ஃபுல் அடல்ட் இவன். மேல் இது. நம்ம சாப்பிட்டுட்டு உடனே போய் இவங்களுக்கு தொட்டோம்னா அந்த நம்ம சாப்பிட்ட ஸ்மெல்லுக்கு நம்ம எதோ கொடுக்குறோம்னு நினச்சி நம்ம கையை கடிக்க சான்ஸ் இருக்கு. மற்றபடி நல்ல ஒரு பெட்டு தான். மோஜோ என்ன மாதிரி பெட்டு? மோஜோ எல்லார்கிட்டயும் கொஞ்சம் மோஜோ வந்து எதனா மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளை கூப்பிட்டு சொல்லுவான். இந்த மாதிரி வெளில ஓடிடுச்சு, குழச்சு கூப்பிடுவான். இப்போ நானே காமிக்கிறதுனால இப்போ பார்த்துட்டு இருக்கான். இதுவா வெளில வந்ததுன்னா நம்மளை கூப்பிட்டு காமிச்சு சொல்லுவான் நம்ம கிட்ட வெளில வந்துடுச்சுன்ட்டு. ஸோ இதெல்லாம் ஆக்சசரிஸ். இது இல்லாம இன்னும் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சா டஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி கொண்டு வந்து வைக்கல. ஓகே. ஸோ சுகர் கிளைடருக்கு வந்து இது பவுச் கேஜில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இதுவும் சுகர் கிளைடர் பவுச் தான். சிலர் வந்து இல்ல என்னால பவுச் வாங்க முடியாது அப்படின்னா மேல போத்திக்கிறேன் அந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி கர்ச்சீஃப் நம்மளே கொடுக்குறோம். இதை வெட் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி அதெல்லாம் இல்ல, இது சாஃப்டா இருக்கும், அவங்க போய் உள்ள தூங்கிப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் இதுவும் பவுச் தான். இந்த மாதிரி இது வழியாவும் எட்டி பார்ப்பாங்க, இது வழியாவும் எட்டி பார்ப்பாங்க, அந்த மாதிரி 4 சைடு. அப்புறம் டாகுக்கு தேவையான ட்ரீட் ஐட்டம்ஸ், கேட்டுக்கு தேவையான ட்ரீட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. அப்புறம் சுகர் கிளைடரோட ட்ரீட் இருக்கு.
இந்த மாதிரி வருது. ஃப்ரோசன் ஃபுட்டு, ஃபிஷ், டூனா ஃபிஷ்ல செஞ்ச ஒரு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. டூனா ஃபிஷ்ல செஞ்ச ஒரு ஃப்ரோசன் ஃபுட் இது. இந்த மாதிரி பேக்கிங்ல வருது. இது இம்போர்ட்டட், சீக்கிரமா கெட்டு போகாது. ஸோ அதனால வாங்கி கொடுக்கலாம். ப்ரோட்டீன் ரிச்சா இருக்கணும்னா அந்த ஃபுட். புரோட்டீனுக்கு வந்து நம்ம இது வார்ம்ஸ் கொடுக்குறோம்ல, Okay. அது. இது வந்து இதுவும் சுகர் கிளைடரோட ஃபுட்டு தான். இது வந்து பியூப்பா இருக்குல்ல, புழுவோடைய பியூப்பா, ஓகே, அதுல பண்ணது. மேக் பண்ணது. ஆமா, இதுவும் சுகர் கிளைடர் கொடுக்கலாம். கிறிஸ்பியா இருக்கும். ஆனா இது கொஞ்சம் இந்த கருக்கு முறுக்குன்னு சாப்பிடுறதுக்கு பட்டுப்பூச்சி இருக்குல்ல, அதுல செய்யறது. ரிசர்வ் பண்ணி பண்ணது. ஸோ இதுவும் இம்போர்ட்டடு. இது வேணுனாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் அவள டாக் கேட்டோட ட்ரீட்டு நார்மலா இருக்க மாதிரி இருக்கு. வேற எதனா வேணுனாலும் எடுத்துக்கலாம். அண்டு கேஜ், என்க்ளோசர், இந்த மாதிரி என்க்ளோசர். ஓகே, இந்த மாதிரி டாட்டடா ஆக்சிஜனோட இருக்கு. ஆமா, இந்த மாதிரி ஃபுல்லா செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். இல்ல செட்டப்பே வேணுனாலும் பண்ணி கொடுத்துடலாம். அது இருக்கு பாருங்க என்க்ளோசர். இது வந்து டேரண்ட்லா இருந்துச்சு நம்ம கிட்ட. ஓகே, டேரண்ட்லா இருந்துச்சு நம்ம கிட்ட, அதோட இது. இந்த மாதிரி வேணுனாலும் பண்ணலாம். வித் லாக்கு, வித்தவுட் லாக்கு, வித் மேக்னெட், வித்தவுட் மேக்னெட், அந்த மாதிரி. இது வந்து டெக்கோ, இந்த மாதிரி டெக்கோஸ் வேணுனாலும் பண்ணிடலாம். இது வந்து டேரண்ட்லாக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்கார்பியனுக்கு யூஸ் பண்ணலாம். சிலர் வந்து ஆம்ஸ்டருக்கும் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே டெக்கரேஷனுக்காக இது வச்சுக்கலாம். இதுல வந்து என்னென்ன மாடல் வேணுமோ அதுவும் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொன்றா நம்மளே பண்றோம். ஸோ எது வேணாலும் பண்ணலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஆக்சசரிஸ், ஃபுட்டு எல்லாமே. ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா என்ன நம்பர் அது சொல்லுங்க. காண்டாக்ட் நம்பர் வந்து 7200503148. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜூஃபிலிஸ்டோட பேஜ் இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஸோ அதுலேயும் போய் நீங்கள் எதனா வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ எந்த ஊராக இருந்தாலும் நம்ம ஈஸியாக டெலிவரி பண்ணிடலாம். சேஃபாக பேக் பண்ணி. சேஃபாக பேக் பண்ணி. ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் ஃபால்ட் அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே வந்ததே கிடையாது. ஸோ ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பெட்ஸ் வேணும்னா இவங்களோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ, பாய்.